தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியில் இணையப் போவதில்லை, சற்று முன் அறிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணியில் இணையப் போவதில்லை, சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்து சற்று முன் விலகினார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். திமுக கூட்டணியில் 10 தொகுதிகள் வரை கேட்டார். குறைந்தது 2 தொகுதிகள் வேண்டும் என்றார். ஆனால் திமுக அவரை கண்டுகொள்ளவில்லை. தொகுதி பங்கீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அறம் சார்ந்த 10 கோரிக்கைகளை தான் வைத்ததாகவும் அந்த கோரிக்கையை திமுக புறக்கணித்ததாகவும் கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர் 10.5% இடஒதுக்கீடு, தமிழர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு 100% ஆகிய கோரிக்கைகளை வைத்ததாகவும் அதனை திமுக புறக்கணித்ததாகவும் குற்றம் சாட்டினார். தெலுங்கர்களால் தன்னுடைய கட்சி திமுக கூட்டணியில் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய வேல்முருகன் அதிமுக கூட்டணியில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்பட்டது. நெய்வேலி, பண்ருட்டி, ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அதிமுக கூட்டணியில் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. இதனை வேல்முருகன் மறுத்துள்ளார். தான் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். நாட்டை மதத்தின் பெயரால் துண்டு போடும் கட்சிதான் பாஜக. பாஜக உள்ள அதிமுக பாஜக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தான் இணையப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். வேல்முருகன் தனித்து போட்டியிடப் போகிறாரா அல்லது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து போட்டியிடப் போகிறாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.